அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி வெளியவே உட்காந்துருக்காங்க. மதி மணி 12 மணி ஆச்சு மதி, உள்ள வா மதி அப்படின்னு சொல்லி மலர் கூப்பிட, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஏ மலரு என்ன இன்னும் கதவு போட்டாம இருக்க, லைட் எவ்வளவு நேரம் எரியுது, கதவை போட்டு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், அத்தை 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 மதி வெளியே உட்காந்துருக்காத்த, கதவை பூட்டிட்டா நைட்டு நேரத்தை அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, பாகியராஜ் வந்து ஆமாப்பா பாவம்ப்பா அந்த பொண்ணு, கதவு திறந்துருக்கட்டும்பா, அந்த பொண்ணு எப்போ வேணா எந்திரிச்சு உள்ள வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகியராஜ் சொல்லவும், அவ ஒண்ணு உள்ள வர வேண்டாம்டா, அவ அங்கேயே உட்காந்து இருக்கட்டும், உட்காந்து இருக்கிறா, இல்லாட்டி எங்கேயும் போய் தொலைகிறா அப்படின்னு சொல்லி ராகவனும் சொல்லவும், என்னப்பா அப்படி பேசுறீங்க, நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குப்பா, இதே இது ரேவதிக்கு நடந்தா நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமாப்பா அப்படின்னு சொல்லி பாகியராஜ் சொல்லவும், ரேவதி ஒன்னும் இம்புட்டு திமிரு பிடிச்சவ கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், அம்மா பரவாயில்லம்மா, அந்த பொண்ணு பண்ண தப்புதாம்மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா அப்படின்னு சொல்லி பாகியராஜ் சொல்லவும், டேய் நீ எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கறவளே அவ்வளவு தெனாவிட்டா வெளியே உட்கார்ந்து இருக்கையில நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும், பாகியராஜ் அமைதி ஏறுடா, ஏ மலரு போய் கதவை பூட்டு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், லட்சுமிக்காக மலரு பயந்துகிட்டு வந்து கதவையும் பூட்டிறாங்க. மதி இதையும் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மதிக்கு பயங்கரமான கோவம். ஒரு நாள் முழுக்க மதி சாப்பிடல. காலையில தான் இந்த பஞ்சாயத்து நடந்துச்சு. காலையில மதியம் நைட்டுன்னு சொல்லி 3 நேரமும் மதி சாப்பிடவே இல்லை. பசியில பார்த்தா மதிக்கு ரொம்ப மயக்க வர மாதிரி இருக்கு, என்ன தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி உட்கார்ந்துருக்காங்க. மதிக்கு பார்த்தா தலை சுத்த ஆரம்பிக்குது, பசிக்க ரொம்ப ஆரம்பிக்குது, பசிக்க வேற செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மதி வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. மதி மயங்கி கீழேயே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்படியே உட்கார்ந்த இடத்துல மதி சாஞ்சு கிடக்கவும் அந்த நேரம் தான் சுரேஷ் வராரு. இவ எந்திரிச்சு போற மாதிரியே தெரியலையே, என்ன இங்கேயே தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் வந்து ஏய் ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற லத்தி வச்சு இங்க மதிய டச் பண்றாரு. மதி அசையவே இல்லை. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லி சுரேஷ் கத்த, மதி அசையவே இல்லாம படுத்திருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு, இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எந்திரிச்சிருவாளே இவள அப்படின்னு சொல்லி இங்க சுரேஷ் மதி பக்கத்துல போய் கண்ணத்தை தட்டுறாரு. மதி அப்படியே படுத்து கிடக்கும். ஏய் ஏய் மதி மதி என்னாச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்க்க மதி மயங்கி கிடக்காங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் பதட்டப்படுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க மலருக்கு ஃபோன் பண்ணி அண்ணி கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அந்த வந்துடுறேன் சுரேஷ் அப்படின்னு சொல்லி மலர் வந்து கதவை திறக்க, இங்கே சுரேஷ் பார்த்தா மதியை தூக்குறாரு. என்னாச்சு சுரேஷ் அப்படின்னு சொல்லி மலரு கேட்க, தெரியல நீ மயங்கிட்டா போல, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் மதியை தூக்கிக்கிட்டு உள்ள வர, மதி முகத்துல தண்ணியெல்லாம் சுரேஷ் தொளிக்கிறாரு. மதி எந்திரிக்கிறாங்க. என்ன எப்படி உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி முத்தி பார்க்க, ஏய் மயங்கி கிடந்த அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நான் எந்திரிச்சு வெளியவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி எந்திரிச்சு வெளியே வர, சுரேஷ் பார்த்தா கையை பிடிக்கிறாரு. இங்க பாரு உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி என்னைய கெட்டவன் மாதிரி நடந்துக்கிற வைக்கிற, நான் இப்படியெல்லாம் கிடையாது, ஆனா நீ என்னைய ரொம்ப கெட்டவனா மாத்துற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், இங்க பாரு நீ தப்பு செய்யல அதெல்லாம் விடு, என் அம்மா உன்னை விட வயசுல பெரியவங்க, அவங்களே தப்பு செஞ்சதாவே இருக்கட்டுமே, அவங்க கிட்ட அவங்க வயசுக்கும் மரியாதைக்காகவும் ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க, இங்க பாரு மயங்கி கிடந்த வெளியில நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், இதே இது வேற யாராவது பார்த்து பெரிய பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது, நான் ரொம்ப கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நீ ரொம்ப கோவப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசு விட்டு மதிக்கிட்ட பேச, அப்பதான் மலரும், இங்க பாரு மதி உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், ரெக்வஸ்டா கேட்குறேன், ஒரு சாரி அத்தை கிட்ட, சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு விடேன், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே சால்வ் ஆயிரும், உன் அம்மா அப்பாவுக்கும் இதனால மன கஷ்டம், இங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மன கஷ்டம், ஏன் மதி அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லவும், அப்பதான் மதி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க. பாரு இன்னைக்கு ஃபுல்லா நீ சாப்பிடல தானே, அதனாலதான் மயங்கி கிடந்திருக்க, சுரேஷ் நல்லவன் தான், அவனை நீ தான் கோபப்பட வைக்கிற, நீ அப்பதே ஒரு சாரின்னு சொல்லியிருந்தேன்னு வையேன், இது சுரேஷ் வரைய போயிருக்காது, சுரேஷ் உங்ககிட்ட இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டான், ப்ளீஸ் மதி புரிஞ்சுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு மலர் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. மதி யோசிக்கிறாங்க. சரி லட்சுமி கிட்ட ஒரே ஒரு சாரின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.